ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது 2021 டஸ்டர். இந்த கார் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 2012 லான்ச் பண்ணாங்க. இது ஒரு 3 ஜென்ரேஷன் தாண்டி இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிட்டுருக்கு. இந்த கார் இந்த கார் இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 3rd ஜென்ரேஷன் கார் நம்மக்கிட்ட இருக்குது. 2021 மாடல் RXS வேரியண்ட். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் க்ரோம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளே மாறி இருக்குது. பின்னாடி ஒரு ஆஸ்தட்டிக் லுக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த காரில். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ரெனால்ட் டஸ்டர் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டீசல் இன்ஜின். பட் இப்போ BS6 நார்ம்ஸால் அவங்களால டீசல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸில் வருது, மேனுவல் அண்ட் CVT. நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் RXS வேரியண்ட் 1.3 லிட்டர் டர்போ இன்ஜின். பார்க்குறீங்கன்னா ஸோ ஹைட்ராலிக்ஸ் டச் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற BHP அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 156 BHP, 256 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதிலே 1.5 லிட்டர் இருக்குது. அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 105 BHP தான், டார்க்கும் 156 தான், கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் உங்களுக்கு டாப் எண்ட். இதிலே எக்ஸ்ட்ரானிக்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, அதுதான் உங்களுக்கு CVT ஆப்ஷன் வருது, ஐ மீன் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன். தென் நம்ம வேரியன்ட்ஸ் ஆஃப் டஸ்டர் என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பெட்ரோல் இன்ஜின் தான், நோ டீசல் இன்ஜின் as of now. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம RXS டர்போ வேரியண்ட் பார்த்தோம். அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14.55 lakhs. பட் இந்த ஓனர் வந்து 14.8 lakhs ஆன் ரோடே வாங்கிட்டார். அந்த 10th anniversary சேல் ஆஃப் ரெனால்ட்டில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நல்ல ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நம்ம இன்ஜின் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெருசாக டிசைன் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. அந்த மஸ்குலர் லுக் இன்னும் அப்படியே டஸ்டரில் இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு சில ஆஸ்தட்டிக் லுக்குனால இந்த வண்டி கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிம்சன் ரெட்டு, இது வந்து டர்போ ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும். டர்போ வேரியண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த கிரிம்சன் ரெட் வரும். இங்கே பின்னாடி கொஞ்சம் இடத்துல அந்த மாதிரி அந்த ஆக்சன் கொண்டு வந்திருக்காங்க. அது போக நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. இது எல்லா வேரியண்ட்லேயும் வருது. ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்கல இந்த வேரியண்ட்டில். ஸோ இதில் RXZ போனீங்கன்னா கிடைக்கும் டாப் எண்டு. ஸோ அது போக இந்த விங் பேர் வந்து ட்ரைவிங் கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து சைடு வந்தீங்கன்னா நமக்கு இங்கே வேரியண்ட்டுக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. RXS வேரியண்ட் இது. ப்ளஸ் நமக்கு இங்கே கிறிஸ்டல் கட் 16 inch அலாய் வீல் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ORVM, ஒரு ஆட்டோமேட்டிக் ORVM, உங்களால் உள்ளேருந்தே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பண்ண முடியும். ஒரு இண்டிகேட்டரும் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டோர் ஹேண்டில் பாடி கலரில் இது அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, டோர் கார்ட். மேலே வந்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது ஃபார் அந்த SUVக்கு உண்டான இது இங்கே இருக்குது. தென் இங்கேயும் டோர் கார்ட், பாடி கலர், அவ்வளோதான். நம்ம பேக் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போவுமே அந்த பழைய டஸ்டரில் இதே கட் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த டெயில் லேம்ப் மட்டும் டிசைன் மாற்றிருக்காங்க. இது ஒரு வாட்டர் ஃபால் டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, தண்ணி ஊற்றுற மாதிரி டிசைனில் இருக்கான். இங்கே ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட் இருக்குது பார்த்தீங்க, டஸ்டர் இன் கிரிம்சன் ரெட். இது டர்போ வேரியண்ட்னால நான் சொன்ன மாதிரி இங்கே டர்போக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு டிக்கி பூட் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இது அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு 477 லிட்டர் பூட் ஸ்பேஸு, ரொம்ப பெருசு. இதை எடுத்துட்டிங்கன்னா சின்ன பசங்க கூட இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். இந்த சீட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும். ஓகே, ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நமக்கு 477 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இந்த காரில். நமக்கு லைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் ஒரே ஒரு லைட் வச்சுருக்காங்க. அண்ட் ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா
ஜாக்கி வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரொவிஷ்னல் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம ஹூட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்டீரியர் லுக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக நம்ம போடணும். டாப் எண்ட்லேயும் இது வராது, நம்ம தான் போடணும். ப்ளஸ் நமக்கான ஆண்டனா இங்கே இல்லை, ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ஆண்டனாவாக இருக்குது. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கீ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கீ தான், உங்களுக்கு ஃப்ளிப் கீ கூட கிடைக்கல. நார்மல் கீழே 2 பட்டன் வச்சுருக்காங்க, லாக் அன்லாக். நம்ம இப்போது புதுசாக வர கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இருக்கும். ஒன்று ஆட்டோமேட்டிக் கூலிங் இருக்கும், இல்லாட்டி அந்த ஃபாலோ மீ ஹோம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஆக்சுவலாக இதோட டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு கீலெஸ் என்ட்ரி கிடைக்குது. இந்த காரில் நமக்கு கீலெஸ் கிடைக்கல, ஒரு நார்மல் கீ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஹேர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஹேர் பேக்கு, பேசஞ்சருக்கு ஒரு ஹேர் பேக், மொத்தம் 2 ஹேர் பேக்ஸ் தான். நமக்கு டிரைவர் சீட்டில் மிரர் கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சீட்டில் ஒரு மிரர் வித்தவுட் லைட்டில் கிடைக்குது. ஓகே, இன்டீரியர் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு ஃப்ளாட் பாட்டம் கிடைக்கல, இது ஃப்ளாட்டு கிடையாது, ரவுண்டர் ஸ்டேரிங் தான். இது ஒரு நியூ ஸ்டைல் ரெனல் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஸ்டேரிங்கை மாற்றினதுனால இது நியூ ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல் இங்கே கிடைக்கல நமக்கு இந்த வேரியண்ட்டில். டாப் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஜெர்மன் கார்ன்றதுனால இண்டிகேட்டர்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது, வைப்பர் ரைட் சைடு. இங்கே வந்து கால் கண்ட்ரோல் மட்டும் இருக்குது, கால். ஸோ இங்கே 2 ஸ்விட்சஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வால்யூம் அப் அண்ட் டவுன் மல்டிஃபங்க்ஷன், இது மல்டிமீடியா கண்ட்ரோல். இன்னொன்று வந்து இங்கே கால் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான பவர் விண்டோ பட்டன் கிடைக்குது. ஒன் டச்லாம் கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். ப்ளஸ் நமக்கான ஓஆர்விஎம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் தான் உள்ளே வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ண முடியாது. க்ளோஸ் மேனுவல் க்ளோசிங் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அனலாகில் தான் இருக்குது. நம்ம குட்டியோண்டு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் கிடைக்குது அந்த குட்டி டிஸ்பிளேயில். தென் இங்கே பெரிய அனலாக் டிஸ்பிளேயில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர், இந்த பக்கம் வந்து ஆர்பிஎம் கேஜ். ஃபுல் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக்கு கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் கிளாசி பிளாக் கலர் இருக்குது. ஸோ இந்த ஏசி வெண்ட்டில் கொஞ்சம் பழைய ஸ்டைல் தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, மல்டிமீடியா ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இது ஒரு டச் ஸ்க்ரீன். இது கனெக்ட் பண்ணணும் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வெறும் மினிமலிஸ்டிக் பட்டனாக இருக்குது, பட்டனே எதுவும் இல்லை இங்கே பெருசாக. இங்கே வந்து டோர் லாக் வச்சுருக்காங்க, இங்கே ஹசார்ட் லைட்டு, இது இன்ஸ்ட்ருமெண்ட்கான சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பட்டன். இங்கே வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, சீட் பெல்ட் இண்டிகேட்டர். ப்ளஸ் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல, பட் நீங்கள் இதில் போனீங்கன்னா டாப் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கியர் ஆஸ் யூஷுவல் ஜெர்மன் காரில் இருக்க மாதிரி லெஃப்ட் டாப்பில் இருக்குது. ஸோ ஹேண்ட் பிரேக்கும் பெருசாக டிசைன்லாம் இல்லை, ஆஸ்தட்டிக்காலாம் இல்லை. ஆர்ம்ரெஸ்ட் மிஸ் ஆகுது. இங்கே ஒரு கூல் க்ளோ பாக்ஸ் இருக்குது, இது கூலிங் இருக்கும். நமக்கு இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எதனா டின்னில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு நார்மல் க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் கேமராவோட டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹெட்ரெஸ் கரெக்டாக இருக்குது. நமக்கு பின்னாடி நல்லா சப்போர்ட் கொடுக்குது, இந்த லம்பர் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது இந்த சீட்டில். ப்ளஸ் உங்களுக்கு இங்கே சீட் பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட இதிலே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, தனியாலாம் சீட் போடல. ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து பேக் சீட் போய் பார்த்துடலாம் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு. உள்ளே உட்காந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஸ்டெப் இன் பண்ணி உட்கார அளவுக்கு தான் இருக்குது இந்த காரில். கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. 3 பேருக்கான ஷோல்டர் ரூம் கண்டிப்பாக இருக்குது. ஹெட் ரூம் நல்லாவே இருக்குது ஹைட்டாக. நீ ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஒரு கர்வ் ஸ்கூப் கொடுத்துருப்பாங்க. இங்கே சீட் கவர் போட்டதுனால உங்களுக்கு தெரில, இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சீட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நீ ரூம் கண்டிப்பாக இருக்குது. இங்கே நமக்கான ஒரு ஹேண்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸோட. ஸோ பேக் சீட் ஓனர் சீட் மாதிரி தான், நல்லாயிருக்கு. இது வச்சுருக்காங்க இங்கே சப்போர்ட் ஹேண்டில். ப்ளஸ் இங்கே ஒரு லைட் நமக்கு கிடைக்குது. சென்டரில் தான் எப்போவுமே கிடைக்கும் இந்த மாதிரி 5 சீட்டர் காரில். நமக்கு இங்கே ஒன்று, அதேமாதிரி அந்த பேசஞ்சருக்கு அங்கே ஒன்று கிடைக்குது. ஓகே, நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரில் ரிவர்ஸ் கியர் நான் ஜெர்மன் காரில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். இது ஜெர்மன் கார் தான்.
ஸோ பட் ரிவர்ஸ் கியர் நம்ம Volkswagen போடுவாங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி போடுவோம். பட் இந்த காரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கீழே ஒரு லிவர் இருக்குது, அதை தூக்கிட்டு யூ ஷுட் புட் ரிவர்ஸ் கியர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான ரிவர்ஸ் கேமரா அங்கே ஓப்பன் ஆயிடுது. ஓகே கைஸ், நம்ம டிரைவ் எடுத்து போயிட்டுருக்கோம் RXS வேரியண்ட்டு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு 14.7 lakhs வருது ஆன் ரோடு. அது 10th anniversary சேல்ன்றதுனால அப்படி வருது. பட் எக்ஸ்ஷோருமே உங்களுக்கு 14.5 lakhs போட்டிருக்காங்க. பட் அந்த ஆஃபர்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த 10th anniversary ஆஃபர்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15.5 lakhs கிட்ட வந்துடும் ஆன் ரோடு. RXS 1.3 டர்போ சொல்கிறேன் நான். தென் இந்த காரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அது ரொம்ப லூஸாலாம் இல்லை. நம்ம டியாகோவில் பார்த்த மாதிரி எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் பவர் ஸ்டேரிங். பட் ஒன் ஹேண்டில் வந்து நீங்கள் ரன்னிங்கில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஸ்டாட்டிக் பொசிஷனில் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஒரு எஸ்யூவிக்கான சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. தென் இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் தாங்க மெயின் மேட்ரு இந்த காரில். செம்ம பவர்ஃபுல் இன்ஜின், 153 bhp அண்ட் செம்ம பவர்ஃபுல் இன்ஜின். நம்ம ரைட் எடுத்தோடனே ஒரு த்ராட்டில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட் கியரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம பிக்கப்புங்க. செகண்ட் கியர் போட்டு அப்படி மிதிச்சோடனே சரியான பிக்கப், இழுத்துட்டு போகுது வண்டி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேமராவே பின்னாடி போயிடுச்சு கொஞ்சம் தூரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மைலேஜும் கிடைக்காது இந்த காரில். 10 to 11 சிட்டி அண்ட் ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 60 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு 10 to 11 சிட்டியில் கிடைக்கும். ஹைவேல பார்த்திங்கன்னா 12, மேக்ஸிமம் 12 to 13 கிடைக்கும். பிகாஸ் இது டர்போன்றதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் சர்வீஸ் டீட்டெயில்ஸ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50,000க்கு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ், எந்த பைசாவும் வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 50,000 ஆர் ஃபஸ்ட்டு 5 years எது முதல்ல வருதோ அது. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் வரும், சர்வீஸ் சார்ஜஸ் வரும். ஸோ அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் இன்ஜின். தென் குளோபல் என்கேப் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3. லட்டின் அமெரிக்கா அண்ட் ரொமேனியாவில் இப்போ லேட்டஸ்ட் ப்ரோட்டோக்கால் படி டஸ்டர் டெஸ்ட் பண்ணதில் 0 ஸ்டார் வாங்கியிருக்கு. அதனாலே இந்த காரை மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. A4A Vlogs. Stay tuned until next video. See you. Bye bye.